ஸ்ரீ ஆஸ்ட்ரோ சென்னையர் அனைவருக்கும் வணக்கம். நாம இன்னைக்கு தனுசு ராசிக்கான பிப்ரவரி மாத பலன்களை 2024 பிப்ரவரி மாத பலன்களை பார்க்கலாம். தனுசு ராசிக்கு இந்த மாதம் 4 கிரகங்கள் 2ஆம் இடத்துல இருக்கு. சனி 3ஆம் இடத்துல இருக்கார். ராகு 4ஆம் இடத்துல இருக்கார். 5ஆம் இடத்துல உங்களுடைய ராசி அதிபதி குரு அமர்ந்திருக்கிறார். 10ஆம் இடத்துல கேது அமர்ந்திருக்கிறார். 2ஆம் இடத்துல சூரியன், புதன், செவ்வாய், சுக்கிரன் இந்த 4 கிரகங்களும் அமர்ந்திருக்கு. எல்லா கிரகங்களும் மோஸ்ட்லி சாதகமான சூழ்நிலையில தான் தனுசு ராசிக்கு இருக்கு. ஆனால் 2ஆம் இடத்துல 4 கிரகங்கள் இருக்கிறது தான் இந்த மாதம் கொஞ்சம் பிரச்சனையா இருக்கு. உங்களோட ஹெல்த் இந்த மாதம் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். 4ஆம் இடத்துல இருக்கிற ராகு பெரிய சுகவீனங்களை உங்களுக்கு கொடுக்க மாட்டார். 5ஆம் இடத்துல இருக்கிற உங்களுடைய ராசி அதிபதி குரு உங்களுடைய மனதின் ஆசைகள், லட்சியங்கள், கனவுகள் எல்லாத்தையுமே நிறைவேற்றக்கூடிய இடத்துல இருக்கிறாரு. உங்களுடைய மனசு எதை சிந்திக்கிறதோ, எதை அடைய நினைக்கிறதோ, எதன் மேல் ஆசைப்படுகிறதோ அதை அடைய வைப்பார் குரு. ஒரு சிலர் திருமணம் ஆகணும்னு நினைப்பாங்க. ஒரு சிலர் வேலை கிடைக்கணும்னு ஆசைப்படுவாங்க. ஒரு சிலர் பட்டம், பதவி கிடைக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க. ஒரு சிலர் குழந்தை பாக்கியத்தை எதிர்பார்ப்பாங்க. ஒவ்வொருவருக்கும் ஒரு ஒரு கனவு, ஆசை, லட்சியம் இது எல்லாமே இருக்கும். அதை எல்லாமே அடைய வைப்பார் இந்த 5ஆம் இடத்து குரு இந்த மாதம். தொழில் வேலையை பொறுத்த வரைக்கும் எல்லாமே நல்லா போயிட்டுருக்கு தனுசு ராசிக்காரர்களுக்கு. உங்களோட ராசி அதிபதி குரு 5ஆம் இடத்துல இருந்து லாபஸ்தானத்தை பார்க்குறார். அதனால் குரு பயிற்சியிலிருந்தே உங்களுடைய தொழிலில் முன்னேற்றங்களும் லாபங்களும் வர தொடங்கிருச்சு. 2 சனியிலிருந்து மீண்டு வந்துட்டு இருக்கிற தனுசு ராசிக்காரர்களுக்கு இப்போ எல்லா கிரகங்களும் ஓரளவுக்கு பாசிட்டிவான பலன்களையே கொடுத்துட்ருக்கு. நீங்கள் இப்போ தொட்டதெல்லாம் பொண்ணாகிற சூழ்நிலையை தான் கிரகங்கள் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கு. உங்களுக்கு ஏற்கனவே இருந்த பிரச்சனைகள், காரிய தடைகள் எல்லாமே இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தீர்ந்துட்டுருக்கு. நீங்கள் நினைக்கிறபடி நடக்க ஆரம்பிச்சிருக்கு இப்பொழுது தான். வேலையிலையும் ப்ரமோஷன் எதிர்பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அது கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். உங்களுடைய திறமைகளுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். உங்களுக்கு பாராட்டும் புகழும் கிடைக்கும். அடுத்ததாக குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் பெண்களுக்கும் இல்லத்தரசிகளுக்கும் குடும்பத்தில் இப்போ ஒரு அனுசரணையான போக்கு, ஒரு புரிந்து கொள்கின்ற மனநிலை எல்லாமே இருக்குது. குடும்பத்தில் இருக்கிற அனைவரிடத்துலையுமே உங்களை புரிஞ்சுக்கிறது, உங்களுடைய எண்ணங்களுக்கு மதிப்பு கொடுக்கறது, உங்களுக்கு அனுசரணையாக இருக்கிறது இப்படி தான் போயிட்டுருக்கு குடும்பத்தில். நீங்கள் நினைச்சபடி உங்களுக்கு காரியத்தை நிறைவேற்றி கொடுக்குறார் 5ஆம் இடத்துல இருக்கிற குரு. தனுசு ராசிக்கார பெண்களுக்கு வாழ்க்கை இப்போ ஒரு ஸ்மூத்தான பாதையில் நல்லபடியாக போயிட்டுருக்கு. எந்த பிரச்சனையும் இல்லை. இந்த மாதம் 2ஆம் இடத்துல 4 கிரகங்கள் இருக்கு குடும்பஸ்தானத்துல. அந்த 4 கிரகங்கள் இருக்கிறதுனால உங்களுக்கு நன்மை ஏற்படுமா, தீமை ஏற்படுமான்னு பார்த்தா 2ஆம் இடத்துல செவ்வாய் உச்சமடைகிறார். செவ்வாய் உங்களோட 5ஆம் அதிபதி. 5ஆம் அதிபதி அதாவது அதிர்ஷ்ட ஸ்தானாதிபதி உச்சமடைகிறது ஒரு நல்ல நிலைமை தான். ஏன்னா உங்களுக்கு அதிர்ஷ்டம் அதிகமாக கிடைக்க போகுது. அதே நேரத்தில் செவ்வாய் விரயஸ்தானாதிபதியும் இருக்கிறதுனால விரயஸ்தானாதிபதி உச்சமாகி தனஸ்தானத்தில் இருக்கிறதுனால உங்களுக்கு செலவுக்கு மேலே செலவுகள் ஏற்படும். உங்களுடைய 5ஆம் அதிபதியும் விரயஸ்தானாதிபதியுமான செவ்வாய் தனஸ்தானத்தில் உச்சமடைஞ்சு இருக்கிறதுனால குழந்தைகளால் உங்களுக்கு நிறைய செலவுகள் ஏற்படும். குழந்தைகளால் உங்களுக்கு கல்வி செலவுகள், திருமண செலவுகள் இந்த மாதிரி செலவுகள் ஏற்படுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா வீட்டில் சுப காரியங்கள் நடக்கிறதுக்கு கிரக சூழ்நிலைகள் ஏதுவாக இருக்குது. அதனால் கண்டிப்பாக செலவுகள் உங்களுக்கு கைமீறி போகும். நீங்கள் சேர்த்து வைத்த பணம் எல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு செலவாகும். செவ்வாய் ஒரு பாவ கிரகம். ஒரு பாவ கிரகம் உச்சமாகி 2ஆம் வீட்டில் இருக்கிறதுனால வீட்டில் சில கச்சமச்சான சில வாக்குவாதங்களும் ஏற்படும். இது ஒரு டெம்பரவரியான ப்ராப்ளம் தான். அடுத்த மாதம் இதெல்லாம் சரியாக போகும். செவ்வாய் 3ஆம் இடத்துக்கு நகர்ந்தவுடனே இதெல்லாம் சரியாகிற சூழ்நிலை தான். திருமணத்துக்கு காத்துட்டு இருக்கிறவங்களுக்கு திருமணமும் நல்லபடியாக நடக்கும். உங்களுக்கு குருபலன் இருக்குது. திருமணத்திற்கு வரன் கூடி வரும். 2வது திருமணத்துக்கு காத்துட்டு இருக்கிறவங்களுக்கும் வரன் கூடி வரும். வாழ்க்கையும் நல்லா இருக்கும். குழந்தை பாக்கியத்திற்காக காத்துட்டு இருக்கிறவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக கிடைக்கும். ஏன்னா 5ஆம் இடத்துல குரு இருக்கார். 5ஆம் இடம் புத்திரஸ்தானம். அந்த புத்திரஸ்தானத்திலேயே குரு இருக்கிறார். புத்திரகாரகனான குரு இருக்கிறதுனால குழந்தை பாக்கியத்திற்கு எந்த தடையும் இல்லை தனுசு ராசிக்காரர்களுக்கு. தனுசு ராசிக்காரர்களோட குழந்தைகளும் இந்த மாதம் நல்லா இருப்பாங்க. குழந்தைகளால் நீங்கள் பெருமை அடைவீங்க. குழந்தைகளால் நீங்கள் மகிழ்ச்சி அடைவீங்க. பொதுவாக இப்போ தனுசு ராசிக்காரர்களுக்கு குறைன்னு ஏதும் இல்லை. இருக்கிற குறையெல்லாம் இப்பொழுது தீர்ந்துட்டு தான் இருக்கு. இனியும் உங்களுக்கு நல்ல காலம் வந்துட்டு தான் இருக்கு. அடுத்ததா மாணவர்களுக்கு, தனுசு ராசி மாணவர்களுக்கு
படிப்புக்கான சூழ்நிலை நல்லபடியாகவே இருக்கு. ராகு 4ஆம் இடத்துல இருக்கிறதுனால கொஞ்சம் வெளியூர், வெளிநாட்டுல தங்கி படிக்க வேண்டிய சூழ்நிலை இப்ப ஏற்படும். தனுசு ராசிக்காரர் மாணவர்கள் பொதுவாகவே எதையும் சரியா செய்யக்கூடியவங்க. நல்லா படிச்சுடுவீங்க. எதுலயும் ஒரு ஒழுங்கு இருக்கணும்னு எதிர்பார்க்கிறவங்க. மத்தவங்க எதுவுமே உங்களுக்கு சொல்லாமயே நீங்களே ஒழுக்கத்த நீங்க கடைப்பிடிப்பீங்க. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலைக்கு ஒரு கச்சிதமா செய்யணும், கரெக்ட்டா செய்து முடிக்கணும்னு அதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் குடுப்பீங்க. தனுசு ராசி மாணவர்கள பொறுத்தவரைக்கும் குறை சொல்ல எதுவுமே இல்ல. அறிவுக்கான கிரகம் உங்களுடைய வாக்குஸ்தானத்துல 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால, நீங்க பேச்சு போட்டி, பாட்டு போட்டி, கவிதை இந்த மாதிரி திறமைகளை எல்லாம் வளர்த்துக்கிற சூழ்நிலை உங்களுக்கு ஏற்படும். எல்லா காம்படிஷன்லயும் வின் பண்ற வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். நீங்க படிப்புலயும் சரி, எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிலயும் சரி, சிறப்பா செய்து முன்னுக்கு வந்துருவீங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த பிப்ரவரி 2024 மகிழ்ச்சி, சந்தோஷம், பணவரவு, நிம்மதி இதை எல்லாத்தையுமே கொடுக்கிற ஒரு நல்ல மாதமாக, அற்புதமான மாதமாக இந்த பிப்ரவரி மாதம் அமைகிறது. நீங்க இதுவரை ஸ்ரீ அஸ்ட்ரோசன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனையும் அழுத்திக்கோங்க. லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி. வாழ்க வளமுடன்.